அந்த காலத்துல சபைக்குள்ள அந்நியாக்கினிய கொண்டாந்தா கொன்னே போட்டுருவாரு. இது கிருபையின் காலன்றதுனால கொல்ல மாட்டார்ல, பொறுமையா இருக்கிறார், அவ்வளவுதான். அன்னைக்கு அடிச்சா மெதுவா அடிப்பார், உடனே அடி. இப்ப ஊரை விட்டு அடிக்கிறாரு, செம்ம அடி இருக்கு. சபைக்குள்ள வந்துட்டு உலகத்தை கொண்டாந்துட்டு உலகத்தா மாதிரி Dress, சினிமா நடிகை மாதிரி Dress. நான் தான் சொல்றேன், நல்லா Dress பண்ணுங்க, தப்பே கிடையாது. காஸ்ட்லி Dress கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா டீசெண்டா Dress பண்ணுங்க. உலகத்தான் சொல்றான், இந்து கோயிலுக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரவனு போர்டு வச்சிருக்கான். இஸ்லாமியர்கள் பாருங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் மூடி இருக்காங்க. ஆண்டவர் அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒழுக்கமா தானே வாங்கன்னு சொல்றாரு. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்றாங்க, வயசு நல்ல ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பையனுக்கு ட்ரெஸ் பண்றாங்க. என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர சபைக்கு? இச்சையை தூண்டுற மாதிரியா ட்ரெஸ் பண்ணுவ? ஒழுக்க வேண்டாம் சபைக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட சொன்னா போடுறீங்களா இல்லையா? இஷ்டப்படி வருவேன் நான் சொல்றீங்க. உன் சரீரத்தை போதிக்கிறவனுக்கே அப்படி செய்யறிய, உன் ஆத்மாவை போதிக்கிற இடத்துக்கு நீ இன்னும் எவ்வளவு ஒத்துமாமை வர வேண்டும். சபை என்பது ஒழுக்கத்தின் இடம். உன் இஷ்டப்படி இல்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க இஷ்டத்துக்கு சபை நடக்காது, தேவனுடைய இஷ்டத்துக்கு சபை நடக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம மாறணும்.